இப்படித்தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஆலமரம் உச்சி குப்புல ஒரு கழுகு கூடு கட்டி தன் குஞ்சோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவோ அதே ஆலமரத்தை அடியில் ஒரு பன்றியும் குட்டி போட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதே ஆலமரத்தை நடு பொந்துல ஒரு பூனையும் குட்டி போட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி இந்த 3 சேவனு அந்த ஆலமரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் ஆனால் இந்த பூனைக்கு அந்த மேலே வாழ்கிற கழுகு இந்த மரத்துக்கு கீழே வாழ்கிற பன்றியும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கோபமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. எப்படியால இந்த 2 ஜீவனை அடித்து தொடச்சிட்டு நம்ம ஒரே ஆள் இந்த ஆலமரத்தில் வாழணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளாகவே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இந்த பூனை. அப்படி யோசனை பண்ணிட்டு ஒரு நாள் மரத்துக்கு மேலே போய் அந்த கழுகுகிட்ட போய் போட்டு விட்டுருக்கு. கழுகு என் குட்டிக்கு உன் குஞ்சுக்கு இந்த மரத்தில் பேராபத்து அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னோன்னே இந்த கழுகு பயந்துக்கிட்டு என்ன உன்னை சொல்கிற, எதுக்கு யாரால உன் குட்டிக்கு என் குட்டிக்கு பேராபத்துன்னு கேட்டிருக்கு. அப்படி கேட்கவே இந்த பூனை சொல்லியிருந்திருக்கு, கழுகு இந்த மரத்துக்கு அடியில் ஒரு பன்றி வாழ்தா தெரியுமான்னு கேட்டிருக்கு. ஆமாம், ஒரு பன்றி குட்டியை போட்டுக்கிட்டு மரத்தடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதனால என்ன அப்படின்ட்டு கழுகு கேட்டிருக்கு. அட பைத்தியக்கார கழுகு, அந்த பன்றியும் பன்றி குட்டினாலதான் உன் குட்டிக்கு என் குட்டிக்கு இந்த மரத்தில் பேராபத்து அப்படின்னு இந்த பூனை சொல்லியிருந்திருக்கு. என்ன பூனை சொல்றியா, அந்த பன்றினால நம்மளுக்கு எதுக்கு ஆபத்து அப்படின்ட்டு இந்த கழுகு கேட்டிருக்கு. அதுக்கு இந்த பூனை சொல்லியிருந்திருக்கு, அட பைத்தியக்கார கழுகு, அந்த மரத்துக்கு அடியில் அந்த பன்றியும் குட்டி பயங்கரமாக குளிப்பு வச்சு சேரும் ஜெகதிக்குள்ளே கிடக்கா. அப்படி குளிப்பு வச்சு சேரும் ஜெகதிக்குள்ளே அந்த பன்றியும் குட்டியும் கிடந்துச்சுண்டா கொஞ்ச நாள் அந்த மரம் சாஞ்சிடும். அப்படி சாஞ்சதுண்டா உன் குட்டியும் போட்டு அமைக்கிவிடும், என் குட்டியும் போட்டு அமைக்கிவிடும். நம்ம எங்கிட்டால இற வரைக்கும் போன போகிறேன், அது வாட்டுக்கு மரம் சாஞ்சி அமைக்கி செத்து போச்சுண்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பூனை சொல்லியிருந்திருக்கு. அப்படி சொன்னோன்னே இந்த கழுகு ஒரே யோசனையாகவே இருந்திருக்கு. யோசனையாகவே இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்ன கழுகு ஒரே யோசனையாகவே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. நீ சொன்னதை கேட்டுட்டு நான் யோசனையாகவே இருக்கேன், என்ன பண்ணுறது எனக்கே தெரியல அப்படின்ட்டு இந்த கழுகு பூனைட்டு சொல்லியிருந்துக்கு. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஒம்புரியா, இனிமேல் பட்டு நான் எங்கேயும் இற வரைக்க போக மாட்டேன், என் குட்டியை பார்த்துக்கிட்டு அந்த மரத்தை பொந்துலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை கீழே வந்துடுச்சு. அப்படி வரவன் என்னடா இந்த பூனை இப்படி குண்டத்துக்கு போட்டு போகுது, நம்மளே எங்கிட்டால இற வரைக்க போனோன்னு இந்த மரம் சாஞ்சி நம்ம குஞ்சு ஊரை செத்து போகுமோ அப்படின்னு நினச்சி இந்த கழுகு ஒரே யோசனையாகவே இருந்துக்கிட்டு எங்கேயும் இற வரைக்க போகாமல் கூட்டுக்குள்ளேயே படுத்துருந்துருக்கு. அப்படி படுக்கவே இந்த பூனை நேர கீழே அடிமரத்தில் வந்து இந்த பன்றிகிட்டையும் போட்டு விட்டுருக்கு. பன்றி உன் குட்டிக்கு என் குட்டிக்கு இந்த மரத்தில் பயங்கரமான ஆபத்து அப்படின்ட்டு இந்த பூனை பன்றிகிட்டையும் சொல்லியிருக்கு. அதுக்கு பன்றி கேட்டிருக்கு, என்ன பூனை சொல்கிற, எதுக்கு யாரால உன் குட்டிக்கு என் குட்டிக்கு பேராபத்துன்னு கேட்டிருக்கு. அடா பன்றி, உச்சி மரத்தில் ஒரு கழுகு கூடு கட்டி வாழுதா? ஆமாம், உச்சி மரத்தில் ஒரு கழுகு கூடு கட்டி வாழுது, அதனால என்ன அப்படின்னு இந்த பன்றி கேட்டிருக்கு. அந்த கழுகுனால தான் உன் குட்டிக்கு என் குட்டிக்கும் பேராபத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னே என்ன பூனை சொல்கிற அப்படின்ட்டு இந்த பன்றி கேட்டிருக்கு. ஆமாம், நம்ம 2 பேர் இற வரைக்க போனதுக்கப்புறம் அந்த கழுகு நம்ம குட்டியில் தூக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இந்த பூனை அந்த பன்றிக்கிட்ட போட்டு விட்டுருந்துருக்கு. அப்படி போட்டு விட்டோன்னே அந்த பன்றிக்கு அது உசிரே போச்சு. என்ன பூனை இப்படி தலையில் குண்டத்துக்கு போடுற, இது உண்மையாக பொய்யான்னு கேட்டிருக்கு. இது உண்மைதான், நான் சொல்கிறத சொல்லிட்டு இதுக்கு மேலே உன் பிரியம், உன் குட்டியை காப்பாற்றுறதும் காப்பாற்றாம போகிறது அது உன் கையில தான் இருக்குது, நான் போய் என் குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பொந்தில் போய் இந்த பூனை ஒழிஞ்சுக்கிடுச்சு. அப்படி ஒழியவும் இந்த பன்றிக்கு ஒரு சரத்து விடாமல் அந்த குட்டி பக்கத்திலே படுத்திருந்திருக்கு. என்னடா இந்த பூனை இப்படி சொல்லிட்டு போயிருக்கு, எங்கிட்ட இற வரைக்கு போனதுக்கப்புறம் இந்த கழுகு நம்ம குட்டியை குட்டாய் தூக்கி போயிட்டா வம்பா போயிருந்துட்டு எங்கேயும் இற வரைக்கு போகாமல் இந்த பன்றி குட்டிக்கிட்டே படுத்திருந்திருக்கு. அதேமாரி இந்த பூனை நைட்டு போய் இற வரைக்கு சாப்பிட்டுக்கிட்டு பகல் பூரா இற வறக்காம அந்த மரத்து பொந்தில் படுத்துக்கிருமா. ஏன்டா பகல் இற வறக்க போனால் இந்த கழுகு இந்த பன்றியும் கண்டுபிடிச்சி கொடுமுண்டு, பூனை மட்டும் இற வறக்க போது நம்மளும் போகலாம்னு போயிருமுண்டு. அதனால பகல் பூரா பயந்துக்கிட்டு பொந்துக்குள்ளே படுக்கிறோமா அது படுத்து கிடந்து விட்டு நைட்டு ஆச்சுண்டா போய் இற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து பகல் பூரா மரத்தை பொந்துக்குள்ளே படுத்துக்கிறோமா. இப்படிமா இந்த பூனை விட்ட காட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. இது தெரியாம இந்த கழுகு இந்த பன்றி நம்ம மரத்தை விட்டு வெளியே போனா நம்ம குட்டிகளுக்கு ஆபத்துன்னு நினைச்சு இந்த கழுகு எங்கேயும் இற வறக்க போகாம கூட்டுக்குள்ளேயே படுத்து மரண பட்டினியில செத்து மடிஞ்சிருச்சான். அதே மாதிரி இந்த பன்றி இற வறக்க போகாம
பசி மயக்கத்துல செத்து மறைஞ்சிருச்சான். இப்படி இந்த கழுகும் பன்றி செத்து மடியை விட்டு இந்த பூனை வெளியே வந்து எட்டி பார்த்துருந்துருக்கு. பார்த்தா அந்த கழுகும் செத்து வரைச்சி கிடந்திருக்கு, இந்த பன்றியும் செத்து வரைச்சி கிடந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு அந்த பூனை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். நம்ம எதிரி பூரம் செத்து வரைச்சி போனாங்க, நம்மளுக்கு எதிரியும் போச்சு, அதே எதிரி நம்மளுக்கு உணவுக்கு உணவு ஆகி போனாங்க.